ஓம் சக்தி பராசக்தி ஓம் நம சிவானன் அம்மையப்பரின் கையிலேநாதர் அர்த்தநாரி ஈசன் பாதமே சரணம் சரணம். ஓம் சிவாய சரணம். சாமி ஆத்மா வணக்கம் சாமி. சாமி இன்னைக்கு அறம்பாடல் சித்தர் பாடலில் சாமி நிறைய பேர் சாமி அந்த பாடல் எல்லாமே உண்மையே தான். நம்ம அறம்பாடி சித்தர் பாடல் அப்போ சிவபெருமான் கட்டளையாக இணங்கி அவர் தன்னையே அர்ப்பணித்து அந்த பாடல் எழுதியிருக்கிறார் சாமி. அந்த அறம்பாடல் பாடல் அது எழுதி நம்ம ஐயா ராதாகிருஷ்ணன் மூலயமா சாமி அது வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அந்த வெளிப்படுத்த பாடலை சாமி சில பேர் அதை எடுத்துக்கிட்டு அந்த பாடல் எதுக்காக வெளிப்படுத்தினார்? தன் அழிவில்லா ஆட்சியாளர் இந்த பூமிக்கு பிறப்படுத்திருக்கிறார். இந்த உலகத்தையே இந்த மாயேங்கிற இது எல்லாம் அழித்து நம்ம பிறவானலை கூட்டி செல்லத சாமி ஐயா இந்த பூமியில் பிறப்படுத்திருக்கிறார். அழிவில்லா ஆட்சியாளர் இது சாமி நம்ம சிவனப்பா பிறப்படுத்திருக்கிறார். சித்தர்கள் பிறப்படுத்திருக்கிறார். இது எல்லாம் எதுக்காக எடுத்திருக்கிறார்? இந்த பூமியில் மனித பிறப்படுத்தினால அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அந்த காலகட்டம் வரும்போது தெரியப்படுத்துறதா சாமி அறம்பாடி பாடல்னு என்ன சாமி நம்ம சிவனப்பா ஐயன் அவரோட கட்டளை ஆதிபராசக்தி அம்மன் கட்டளை இணங்கி சாமி அவர் போய் சேரணும், நீங்கள் உணருங்க, நீங்கள் தான் அந்த பிறப்புன்னு சாமி அந்த அறம்பாடி பாடல் ராதாகிருஷ்ணன் மூலியமாக அது தெரியப்படுத்தியிருக்கிறார். சிலர் தனக்காக அந்த பாடலையே சாமி மாற்றி தனக்காக அது எழுதப்பட்ட மாதிரி அந்த பாடல் வரியெல்லாம் அதை மறைச்சி அவங்களுக்காக இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் சாமி இது அப்படி செய்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த இறை தடை அவங்களுக்கு உணர முடியாமல் அந்த தடையாக இருக்கிறதுனால சாமி அந்த தடைகள் தகர்த்து எடுக்கிறாரு நம்ம சிவனப்பா. இது அவங்களுக்கு போய் சேர்ந்துடக்கூடாது. சில இலுமினாட்டிகள் பணத்துக்காகலாம் வாங்கிட்டு சாமி தன்னைத்தானே உருவகப்படுத்தி நான் தான் கல்கி, நான் தான் அழிவில்லா ஆட்சியாளர், இது எல்லாமே சாமி பேராசை கடைசியில் என்னாகும்? பெரும் நஷ்டம்தான் சாமி ஆகும். அது யாராக இருந்தாலும் சரி சாமி பெரும் நஷ்டமாகும். இது எல்லாமே நஷ்டங்கிறது சாமி. இது இதனால தான் சாமி இந்த கல்கி அவதாரம் மறைக்கப்பட்டது. அவங்களுக்கு சேரக்கூடாதுன்னு மறைக்கிறதுக்காக இந்த பாடலை தனக்காக உருவகப்படுத்தி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கல்கி அவதாரமே சாமி நம்ம அறம்பாடி பாடல் அவங்களுக்கு சேரணும் தான் முழுமையாக அது எழுதுனது. இவங்க சுயநலத்துக்காக பயன்படுத்திட்டு அப்புறம் 2 பேர் 2 3 4 பேர் என்னமோ உயிர் பலியை இதாகிட்டாங்களாம்மா சாமி. இது யாருனால ஒருத்தர் சாமி நான் நாகராஜ் ஐயா சாமி யூடியூப்பில் போட்டிருந்தேன். நாகூருங்க ஒருத்தர் இப்படி சொல்கிறாரு, அது உண்மையை சொன்னதுக்கு அவர் சவாலே விட்றாரு. அறம்பாடி பாடல் அதை பற்றி சாபமாக விட்றாரு. நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் சாமி. ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நாகூருங்க சாமி இமாட்டரோட அந்த சேனல் பேர் சாமி. இது நம்மளுக்கு ஒருத்தர் விட கேட்குறாரு சாமி, நீங்கள் உட்காந்து அவர் கூட விவாதிக்க தயாரான்னு. அவர் பாடல் எழுதுனவங்களும் தெரியாது, ராதாகிருஷ்ணன் வரமாட்டேங்கிறாரு. இவர் தயாருன்னா ஓம் சிவன் பார்த்த ஐயா தயாருன்னா நான் தயார் அப்படிங்கிற சாமி. நான் பெரிய ஆள் சாமி, நான் ஒரு மகான் இல்லை, சாதாரண நான் போயிட்டுருக்கிறேன் சாமி. உங்ககிட்ட நாங்கள் நல்லா போட்டி போட முடியுமா? நீங்கள் இவ்வளோ பெரிய மகான், நான் ஏதோ ஒன்று எனக்கு தெரிஞ்சது உண்மையை சொல்லிகிட்டு இருக்கிறேன் சாமி. இந்த உலகத்துக்கு சில பேர் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது பொய்ன்னு சொல்லி அது நான் உண்மை இதுதான் நம்ம சொல்கிறோம் சாமி. நீங்கள் நிரூபிக்க முடியுமானால கேட்பீங்க சாமி. என்ன அந்தளவுக்கு இது இல்லை சாமி, உங்களுக்கு இருக்கிற சக்தி எனக்கு இல்லை சாமி. கோரக்கர் பாடல் பற்றி சொல்கிறார் சாமி. அது விஜயன் பேர் போட்டது. ஆனால் விஜயன் சொன்னார். ஆனால் இந்த டேட்டில் வருவார், இந்த டேட்டில் எலெக்ஷன் நடக்கும், இந்த டேட்டில் ஒரு முதலமைச்சர்னாலும் அவரால் சொல்ல முடியாது. ஏன்னா பொதுவாக தான் எழுதுவார். சித்தர் பாடல்கள் சாமி இலைமறைவு காய்மறைவு இருக்கும். உணர்ந்தவங்களுக்கு சாமி அது தெரியும், உணராதவங்களுக்கு அதை பற்றி தெரியாது, அவங்க சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா சித்தர் பாடல்கள் அப்படி தான் இருக்கும். ஏன்னா அந்த விஜயன்னு சொன்னவர் அந்த இமாட்ட ரோலர் கண்டுபிடிச்சிருக்கலாம்ல, சொல்லியிருக்கலாம்ல, ஏன் அது முடியல அவரால்? அது பேர் போட்டதுனால ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாரு வருவார். அது எல்லாமே எனக்கு தெரியும் சாமி. இதெல்லாம் நம்ம எல்லா இதிலும் நம்ம பார்த்துட்டோம். எல்லா சித்தரேகை சந்திரரேகை எல்லா நூல்களும் இது எல்லாமே நாங்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் சாமி. நாங்கள் வெளியே சொல்லாமல் இது ஏன்னா அது பாடல் போடுறோங்க, அது நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். இதெல்லாம் இது நடக்க போகுதுன்னு நம்ம வெளியே சொல்கிறதில்ல. ஏன்னா அவர் சொல்லிட்டேன்னு வந்துட்டார். இவர் நான் சொல்கிறதா உண்மை, நான் சொன்ன மாதிரியே வந்துட்டார். ரொம்ப ஆசை
ஆசை யாரை விட்டது? எல்லா மனிதனுக்கும் இருக்கிற ஆசை தானே. இன்பமும் உனக்கு, துன்பமும் உனக்கு, பேராசை உனக்கு, பேர் நஷ்டமும் உனக்கு, புண்ணியம் உனக்கு, பாவம் உனக்கு. இது எல்லாமே இங்கே உலகத்தில் இருக்கிறதா சாமி. இதை வந்து நான் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா அவர்கிட்ட நான் வந்து ஐயா கிட்ட நான் வந்து சாமி நான் போட்டி போட எனக்கு அந்த அளவுக்கு இன்னும் அந்த தகுதி இல்லை சாமி. நாங்கள் எனக்கு ஏதோ தெரிஞ்ச அப்பா கொடுக்குறது நம்ம எனக்கு தெரிஞ்ச இந்த உலக மக்களுக்கு என்ன இது வந்து நல்வழி பாதையில் நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் சாமி. புண்ணிய கணக்கு பாவ கணக்கு நம்மளுக்கு தெரிஞ்சதில் அப்பா கொடுத்து வச்சு நம்ம மக்களுக்கு சொல்கிறோம் சாமி, இந்த பதவியில் போங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். இது வந்து சாமி இந்த நாங்களாம் ஒரு வழிகாட்டி மாதிரி சாமி. ஒரு வழிகாட்டின்னு என்ன, ஒரு நல்வழி பாதையில் போங்க, புண்ணியத்தை பாவத்தை தீர்த்துட்டு நம்ம புண்ணிய கணக்கு சேர்த்து பிறவான நிலை அடையணும்னு சாமி நாங்கள் சொல்லி நம்ம ஒரு வழிகாட்டியாக இருந்து அரவணைத்து நாங்கள் நம்ம வழிகாட்டியாக இருந்தது தான் சாமி நாங்கள் அனுப்புகிறோம். நீங்கள் நல்ல பாதையிலே போகணும். நம்மளுக்கு என்ன சாமி, நம்ம அறமாடி பாடல் வந்து உண்மையாக நாங்கள் சொல்கிறோம். ஒருத்தர் சாமி சாஞ்சா சன்னியாசி ஒரு இது சாமி யூடியூப் சேனல் பாஞ்சா சன்னியாசம், அந்த யூடியூப்பில் சாமி இப்போ நேற்று ஒரு போட்டிருந்தார் சாமி வீடியோ 2.25 மணி நேரம். அவர் வந்து தண்ணி இமாட்டர் ரோல், நான் தான் கல்கி அப்படின்னு சொல்லி 2.25 மணி நேரம் அது ஓடுதுங்க. அந்த பாட்டில் வந்து சாமி திருத்தி தனக்கு வந்து சாதகமாக பயன்படுத்தி இந்த உலக மக்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறாரு. நான் தான் அந்த ஆட்சியாளர், காவிரி கரையோர பிறந்தேன், நான் தான் அந்த இமாட்டர் ரோலர். இது எல்லாம் சாமி பேராசை. இதெல்லாம் அவர் எதுவுமே கிடையாது சாமி. அவர் வெளிப்படும் போது அவர் வருவார். அவர் எந்த நேரத்தில் வந்து நம்ம அப்பா சிவனப்பா ஆதிபராசக்தி இருவரும் அந்த காலகட்டத்தில் வெளிக்கொண்டு வரும். இந்த மாதிரி சாமி நிறைய பேர் நான் தான் இமாட்டர் ரோல் பேராசைக்காக தன்னை எல்லாமே வந்து பெரியாளாக காட்டிக்கணும், இல்லை நான் வந்து பெரியாளாக நம்மளை வந்து பந்தா பண்ணணும். இதெல்லாம் ஒரு மாயை. இந்த மாயைக்குள்ளே மாட்டிக்கிட்டு சாமி அவங்களோட மரணத்துக்கு அவங்களே இதாகிறாங்க. இது வந்து யாரும் பொறுப்பாகிறதில்ல. ஆசை யாரை விட்டது? மனுஷனுக்கு ஆசை சாமி. எவ்வளோ இருந்தால் அந்த உலகத்தையே எழுதி கொடுத்தாலும் 10லேருந்து சொல்லுவோம். இதுதான் மாயை. அரசியல் ஒரு மாயை, சினிமா ஒரு மாயை, எல்லாம் மாயால் தான் சாமி ஒவ்வொரு எண்ணத்தில் பதிவு பண்ணி வச்சுட்டு நான் தான் அகம்பாவம். நானுங்கிறது அது பாவ கணக்கை சேர ஆரம்பிச்சு. நானுங்கிறது எதுவுமே இல்லை. நம்ம ஒரு ஜீரோ. நானே ஒரு ஜீரோ சாமி. நானுங்கிறது எதுவுமே எனக்கு இல்லை. இது எது? இந்த உடலும் எனது இல்லை. எது இந்த ஆன்மா வந்து எனது எல்லாம் நம்ம அப்பா அம்மா படைச்சது. அணுவின்றி அசையாதது சாமி. எல்லாம் அணுக்குள் அணுவாக இருந்தது சாமி இந்த உலகமே. இந்த அணுக்குள் அணுவாக யார் இருக்கிறாங்க? நம்ம அப்பா சிவனப்பா தான் இருக்கிறாங்க. எல்லாம் அவர் தான். இதில் வந்து நானுங்கிறது எங்கே சாமி இருக்கேன்? நான் ஒரு ஜீரோ. எங்கிட்ட போட்டிகளை கூப்பிட்டா நானுங்கிறது எதுவுமே இல்லை சாமி. ஒரு சும்மா சாதாரண ஒரு ஏதோ எனக்கு தெரிஞ்சதோ மக்களுக்கோ ஒரு உபதேசமாக இந்த யூடியூப் சேனல் மூலிமா மக்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த யூடியூப்புங்க ஒரு மாயை தான். இந்த மாயை அறக்கனை எப்படி நம்ம வந்து இந்த மாயப்பிறப்பை அறுக்கணும்? இந்த முள்ளால் தான் எடுக்கணும். இவன் வந்து மாயா உருவாக்குனது அவனை வச்சு தான் சாமி நம்ம எடுக்கிறோம். இந்த மாயப்பிறப்புங்கிற சாமி நீங்கள் கேட்கலாம். அந்த யூடியூப்பு நீங்கள் சற்பிறகு இதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லை. இதெல்லாம் ஒரு மாயை தான். நான் சட்டை கழட்டிட்டு போயிட்டே இருப்பேன் சாமி. உடலும் ஒரு சட்டை கழட்டிட்டு போய்கிட்டே இருப்போம். இது எல்லாம் நீங்களும் வரணும், எல்லாம் நம்ம அரவணைச்சு போகணும். அதுக்கு தான் இந்த அவதாரமே. மாயப்பிறப்பு அறுத்து மன்னனவனு ஒரு உலக ஆழ்வார், ஒரு குடையில் ஆட்சி இந்த உலகத்தை கொண்டு வருவார் சாமி. இந்த தமிழகம் இது இந்த அரசியல் இந்த சாக்கடைக்கெல்லாம் ஐயா போக மாட்டார். இந்த மாயப்பிறப்பு அறுக்கு தான் வரார் சாமி. அப்பா அவதாரமே எடுக்கிறார். இதுக்கு தான் சாமி அவங்க உணரணும் தான் இந்த பாட்டு அறம்பாடி பாடல் ஐயா வந்து சிவனப்பா மூலியமாக அவர் வந்து தெரியப்படுத்துகிறார் இந்த உலகத்துக்கு. அதை வச்சு தன் சுயநலத்துக்காக இன்னமும் 4 பேர் செத்து போயிட்டாங்க, நம்ம உறவுகளை செத்துட்டாங்க, ரொம்ப கண்ணீர் வடிக்கிறாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சாமி. 4 பேர் உறவுன்னு சொல்கிறாங்க சாமி. இந்த யூடியூப் சேனல் ஒரு குரூப்பில் வச்சுக்கிட்டு சாமி தப்பான எண்ணத்துக்கு பாதைக்கு கொண்டு போனாங்க. அந்த 4 பேர் உறவுன்னு யார்? எத்தனை உயிர்கள் பலி கொடுக்குறாங்க. அந்த உயிர் மேலையெல்லாம் அக்கறை இல்லை. எத்தனை ஆடு கோழி எத்தனை பேர் அது கொன்று தின்னு, அதுவும் ஒரு உயிர் தானே. அந்த உயிர் மேலே அக்கறை இல்லை. ஆனால் அந்த அறம்பாடி பாடலுக்கு வந்து தடையாக இருந்து தனக்கு சுயநலமாக பயன்படுத்திட்டு மக்களுக்கு தவறான செய்தி கொண்டு போய் சேர்க்க நினச்சாங்க. அது யார் நடத்தினது? அவங்க செஞ்ச பாவம். அது அவங்களுக்கே அது வினையாயிடுச்சு. இவர் என்னமோ 4 பேர் உறவுகள் போயிட்டாங்க, 4 பேர் இது போயிட்டாங்க,
நம்ம எல்லாம் போயிட்டாங்கன்னா அப்புறம் எத்தனாயிரம் உயிர்கள், எத்தனாயிரம் கோடிகள், எத்தனை எங்கெங்கே குழந்தைகள்லேருந்து எல்லாம் விட்டு வைக்கிறதில்ல. இந்த உயிர் ஐந்தறி ஜீவனை கூட விட்டு வைக்க திங்கிறாங்க சாமி. அதெல்லாம் ஒரு உயிர் இல்லையா? அந்த உயிர் மேலே ஏன் கவலை வர மாட்டேங்குது சாமி? இந்த அறம்படை பாடல்கள் சாமி உண்மை இருக்குது. ஐயா வரும்போது வருவார். நான் போட்டுருக்கிறவங்களும் சாமி அது ஐயா பார்த்துக்குவார். அது அந்த ஏட்டுக்கணக்கில் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாவ புண்ணிய கணக்கு இருக்குது. அது அவர் பார்த்துக்குவார். நீங்கள் யாரும் நம்பாதீங்க. நம்ம அப்பா சிவன் ஆதிபரா சக்தி, நம்ம அப்பா சிவன் அப்படின்னு வேண்டி தவத்தில் ஒரு 108 முறை ஓம் நமச்சிவாயன்னு மந்திரத்தில் உட்காருங்க. இல்லைன்னா ஓம் அம்மனை பிடிக்கணும், ஓம் ஆதிபரா சக்தி 108 முறை மந்திரத்தில் உட்காந்து நீங்கள் வீட்லேயே உட்காந்து ஒரு விளக்கு போட்டு பூஜை விளக்கு போட்டு உட்காந்து தவத்தில் உட்காருங்க. அந்த மந்திரத்தில் உட்காருங்க சாமி. நம்ம மனம் அடங்கணும். மனத்தை நம்ம அடக்கினா தான் சாமி. மாயே இதை அடக்கணும்னா நம்ம மனம் ஓட விடக்கூடாது. ஓட விடாமல் நம்ம அந்த மந்திரத்தில் ஒரு படித்து நீங்கள் உட்காரணும். ஏன்னா ஏற்கனவே நிறையா வீடியோலலாம் சாமி தீட்சை கொடுத்து எல்லாமே இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன் சாமி. இப்போ அதை நிறுத்திட்டேன் சாமி. ஏன்னா எல்லாம் மாயால் இருக்கிறாங்க. சொல்லியும் நம்ம பிரயோஜனம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச நம்ம சாமி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இந்த மாயால் மாட்டிக்காதீங்க, வெளிவாங்க. அந்த இறையருள் பெறணும், நம்ம முக்தி நிலை பெறணும். இது எல்லாமே சாமி உங்களுக்காக தான் இது சொல்லிகிட்டு இருக்கிறேன். சிலர் பேர் உதிராட்சி பற்றி தெரியாதவங்க, திருநீர் பற்றி தெரியாதவங்களாம் இருக்கிறாங்க. என்ன சாமி பண்ணுறது? இந்த உலகம் அப்படி மாயக்குள்ளே மாட்டிக்கிட்டு போட்டிக்கெல்லாம் கூப்பிட்றாங்க. நம்மளுக்கு அந்தளவுக்கு போட்டி போய் எனக்கு அந்த தகுதி இல்லை சாமி. எனக்கு நம்ம அந்த தகுதி இன்னும் எனக்கு வரல. ஏன்னா நம்மளுக்கு சாமி இந்த அறம்பாடி பாடல்கள் சாமி நம்மளுக்கு உண்மை இந்த வெளிவு உலகத்தை சொல்கிறேன் சாமி. ஆனால் அதுக்காக தன் சுயநலத்துக்காக யாரும் பயன்படுத்தாதீங்க. பாருங்கள், அதனோட விளக்கங்கள் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு அது எப்படி என்ன, ஏன்னா அவங்க வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே போட்டிருக்கிறாங்க. பாதி பாடல்கள் உண்மை, பாதி பாடல்கள் பொய்யும் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பாதி பாடல்கள் அவங்களுக்கு எடுத்துக்கிறாங்க, அவங்களுக்கு ஆகிற மாதிரி கதைகள்லாம் எடுத்துக்கிறாங்க. மீதியெல்லாம் பொய்யும் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ஒத்து வரலை. அதுதான் உண்மை. முழு பாடல் உண்மை தான். அந்த ஒத்து வராதவங்க எல்லாமே பொய்யான பிணைக்கிறாங்க. இவங்களே இது பண்ணிக்கிறாங்க. கலெக்ஷன் அப்படியே அந்த பாடல் ஜாயின் இவங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கணும். அறம்பாடி பாடல் ராதாகிருஷ்ண ஐயா, இது நீங்கள் முழுமையாக இந்த பாடல் இருக்கும் சொல்லியிருக்கிறீங்க ஐயா. நீங்கள் இந்த பாடலை வெளியிடுங்க. நீங்கள் உங்கள் கடமை செய்யுங்க. இறைப்பணி கொடுத்தது யார் உங்கள் மூலிமா? அறம்படி சித்தரையா கொடுத்துருக்கிறாருங்க. அந்த பணி நீங்கள் செய்யுங்க. நம்புனா நம்பிட்டு போகிறாங்க சாமி. மற்றவர்களுக்கு எத்தனையோ பேர் அது பாடல் பார்க்கணும் அந்த என்ன பார்த்துட்ருக்குறாங்க. அந்த பாடல் முழுமையாக என்னால் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த அறம்படை பாடல் நீங்கள் தைரியமாக வெளியிடுங்க. யாருக்காக நீங்கள் யாரோ பயப்படுறாங்க, யாரோ திட்டுறாங்க, பேசுகிறாங்க, அவங்கள பற்றி உங்களுக்கு உங்கள் கடமையை நீங்கள் நோக்கி போங்க. அவங்கவுங்க கடமையை அவங்க நோக்கி போகட்டும். யார் எதை பேசுனாலும் நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க. என்ன மண்டுகள் அறியாது, பேதைகள் அறியாது. அந்த பாட்டிலே நம்ம அறம்படை பாடல் நிறையா சொல்லியிருக்கிறாங்க. அந்த மண்டுகளும் அறியாது, பேதைகள் அறியாது. அந்த அறம்படை பாடல் எதுக்காக? இந்த உலகம் இந்த மாதிரி இல்லை, அழிவில் இருக்குது, நீங்களும் திருந்தி வாங்க, பிறவாநிலை அடையணும்னு சொல்கிறத சாமி அவர் எத்தனையோ விஷயங்கள் இந்த உலக மக்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறாரு. நாங்கள் இது ஆபத்து முன்னோக்கி நிற்கிது, அதை நீங்கள் பாருங்கள், நீங்கள் யாருன்னு உணருங்க. இது எல்லாமே அந்த பாட்டில் சொல்லியிருக்கிற அந்த கல்கி அவதார் கூட சாமி இந்த டேட்டில் வரனால சொல்ல சாமி. இந்த உச்சக்கட்ட நிலையில் இருக்கும் சாமி. இந்த உலகமே சாமி மக்கள் துடிச்சு நிற்பாங்க. நம்மளை யார் காப்பாற்றுவாங்க? ஏன்னா இந்த அரசியல்வாதி இது எல்லாம் மாயை, இவங்க எல்லாமே இவங்களையே தன்னை காப்பாற்றிக்க முடியாது சாமி. இவங்களே காப்பாற்றிக்க முடியும். ஏன்னா இந்த உலக மக்கள் எப்படி மக்கள் உயிர்களை காப்பாற்ற முடியும்? அந்த காப்பாற்றுறத சாமி அரக்கணைகளை அழித்து தேவர்களை காக்க தான் சாமி அந்த ஐயா அவதாரம் எடுக்கிறார். அந்த கடைசியில் போர் ரொம்ப உச்சக்கட்டத்தில் நிலை அடையும் போது ரொம்ப மனிதர்கள் எல்லாம் திண்டாடும் போது யாரும் நம்மளை காப்பாற்ற எல்லாமே அனாதியாக விட்டுருவாங்க. யாரும் காப்பாற்றுறதுக்கு ஆள் இருக்காது. அது யார் நம்மளை காக்கணும்? நம்மளை காத்த நம்மளை படைத்த இறைவன், நம்ம ஆதியும் அந்தம் சிவன் அப்போ தான் சாமி அவதாரம் எடுத்து காப்பாற்றணும். அவரை நோக்கி தான் இனிமேல் நம்மளோட மனம் எல்லாமே அவரோட பாதத்தில் சரணாகதி அடையணும். அடைஞ்சால் தான் சாமி நம்மளை இந்த உலகத்தில் இல்லைன்னா தலைமுறைய குழந்தைகள் எல்லாமே சாமி எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்க போகுது. நம்மளை அதை நினச்சி பார்த்தாவே நம்மளுக்கு ரொம்ப இதாக இருக்குது. இப்படி ஒரு ஆபத்துக்கள் எல்லாம் இருக்குது நம்ம நினச்சி என்ன பண்ண முடியும் சாமி? நாங்கள் சொல்ல தான் முடியும். இது கேட்காதவங்க சாமி அறம்படை பாடலெல்லாம் பாருங்கள். தன்னை உருவப்படுத்திக்காதுங்க. நான் தான் அது இருப்பேன்னு. அது சேர வேண்டியதுக்கு சேர்ந்துருக்குங்க சாமி. ஐயன் அது ஒரு பாட்டில் போட்டிருக்கிறாங்க. அவங்க சேர வந்து சேர்ந்துச்சு. அவர் வெளியும் சொல்ல மாட்டாங்க. வெளியே சொல்கிறவங்களுக்கு எல்லாமே போலி. இதை நீங்கள் யாருன்னு உணருங்க.
உணர்ந்தாதான் மற்றவங்களுக்கு பொய் சொல்கிறாங்களா உண்மை சொல்கிறாங்களா இது வந்து உங்களால் உணர முடியும். நீங்கள் யாரும் உணரலாம் உண்மை எது பொய் எதுன்னு உங்களுக்கு தெரியாது சாமி. அடுத்த வீடியோவில் சாமி உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய எத்தனையோ ஆன்மீக பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது சாமி. நீங்களாம் வந்து உணருங்க. உணர்ந்தாதான் சாமி மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். நம்ம மனுஷனா அவ்வளோனா மனுஷனா அவ்வளோனா அப்புறம் என்ன சாமி நம்ம தெய்வத்தை பற்றி எப்படி பேச முடியும்? நீங்கள் உணர்ந்து வாங்க. அறம்படி பாடல் உண்மைதான் சாமி. இதில் வந்து யார் எது சொன்னாலும் நீங்கள் அறம்படி பாடல் பார்க்கலாம். இது எல்லாமே நம்ம இந்த உலக மக்களுக்காக எழுதப்பட்ட பாடல். ஓம் நம சிவாய சரணம். ஓம் ஆதிபராசக்தி தாயே சரணம்.